மை சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். கோட் படத்துல விஜய் கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கின சிவகார்த்திகேயன் அதே விஜய் வச்சு துப்பாக்கி படத்தை இயக்குன AR முருகதாஸ் இயக்கத்தில் நடிச்சிருக்க படம் தான் மதராசி. இந்த மதராசி படம் எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். தன்னுடைய சிறு வயதிலேயே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு விபத்துக்கு பலி கொடுத்துட்டு அந்த விபத்துல தன்னோட குடும்பத்தை யாரும் காப்பாத்தல அப்படின்ற வேதனையிலையும் மன ஏக்கத்திலையும் டெலுஷனல் டிசார்டர் அப்படின்ற மனநோய்க்கு ஆளாகிற சிவகார்த்திகேயன் யாருக்கெல்லாம் ஆபத்துன்னு வருதோ அவங்களையெல்லாம் தன்னுடைய குடும்பமாவே நினைத்து உதவக்கூடிய மனப்பான்மையில இருக்கிறார். அப்படிப்பட்ட சிவகார்த்திகேயன் கேரக்டர் ஒரு பக்கம் இருக்கு. அமைதி பூங்காவா இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வித்யு ஜாமாலும் அவருடைய நண்பர்களும் அதுக்காகவே வேலை செய்கிற ஒரு சிண்டிகேட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள கண்டெய்னர்கள்ல துப்பாக்கிகளை அனுப்புறாங்க. தமிழ்நாடு முழுக்க அந்த துப்பாக்கியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதை NIA அதிகாரியா இருக்கக்கூடிய பிஜு மேனன் எப்படி தடுக்கிறாரு சிவகார்த்திகேயனை வைத்து அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாலேயே கட்டமைக்கப்பட்டது. சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் மூவிக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு இந்த படம் கமர்ஷியலாவே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு NIA அதிகாரியா இருக்கக்கூடிய பிஜு மேனன் தன்னுடைய டீமோட போயிட்டு அதை மடக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் போது அது தோல்வியில முடிவடையுது. அந்த ஆபரேஷன்ல தோல்வி அடைந்த பிஜு மேனன் பாத்தீங்கன்னா விபத்துக்குள்ளாகிறாரு. பின்னிருவல விபத்துக்குள்ளான அவர் பாத்தீங்கன்னா பகல்ல 8 மணி 10 மணி வாக்குல தன்னுடைய காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்ள முடிவுக்கு பாலத்தில் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்து கீழே விழக்கூடிய சிவகார்த்திகேயனும் கடைசியில பார்த்து பிஜு மேனன் இருக்க ஒரே ஆம்புலன்ஸ்குள்ள ஏறுவது ஒரு லாஜிக்கல் ஓட்டதான். அப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா பிஜு மேனன் தன்னுடைய காதல சொல்லும் போதெல்லாம் மாலதின்னு சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு விஜய் சேதுபதி அவர்கள் குமுதான்னு சொல்றாரு இல்லைங்களா. எங்கெல்லாம் சிவகார்த்திகேயன் இந்த படத்துல மாலதின்னு சொல்றாரு அந்த இடமெல்லாம் விஜய் சேதுபதியோடைய குமுதாதான் நம்ம நினைவுக்கு வராங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த இடத்துல விஜய் சேதுபதியோட ஃபார்ம்ல இமிட்டேட் பண்ண முயற்சி பண்ணி அது சிவகார்த்திகேயனுக்கு ஒரிஜினலாவே விஜய் சேதுபதி நினைவுபடுத்துற மாதிரி தான் இந்த காட்சி இருக்குன்னே சொல்லலாம். சிவகார்த்தியோட காதலியாக வரக்கூடிய மாலதி கேரக்டர் நடிச்சிருக்காரு. ருக்மணி வசந்தும் பாத்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயனுக்கு இருக்கக்கூடிய அந்த டெலிஷியல் டிசார்டரை அவரை காதலிப்பதற்கான தகுதியாக எடுத்துக்கொள்றாரு. ஏன்னா அடுத்தவனுடைய துயரத்தை தன்னுடைய துயரமாக தன்னுடைய குடும்பத்தினுடைய துயரமாக கஷ்டப்படுபவர்களை தன்னுடைய குடும்பமா நினைத்து கொண்டு அவர் செயல்படுகிற அந்த விதம் ருக்மணி வசந்துக்கு ரொம்ப ஈர்ப்பு ஏற்படுத்த அவர் இது பண்றாங்க. அதே சிவகார்த்திகேயன் இன்னொரு சம்பவத்தை மனிதர் நடந்து கொள்வதனால அந்த தன்மை அவருக்குள்ள போகுதுன்னு சொல்லிட்டு பிரிந்து போறாரு. அப்போ டாக்டராக வரக்கூடிய தலைவாசல் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு டயலாக் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கு, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் எப்படி இருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்றது. அதாவது மெஜாரிட்டியான பர்சன்ஸ் எதை நார்மல்னு சொல்றாங்களோ அதுதான் இங்க நார்மல் அப்படின்றது மிக அழுத்தமா சொல்றாங்க. இதை பாத்தீங்கன்னாக்கா இங்க அதிகப்படியான மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்குது, அதுதான் இங்க இயல்பான வாழ்க்கையா மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த கன்சியூமிங் வாழ்க்கையில வாழக்கூடிய மனித வாழ்க்கை போனதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதாரண சிக்கலை சமூக அரசியலோடு சேர்ந்து நுட்பமான பார்வையாகவே இந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துக்கு இன்னொரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னாக்கா அது உண்மையிலே வில்லன்களாக வரக்கூடிய வித்யு ஜாமாலும் ஷபீரும் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்புல பாத்தீங்கன்னா ஒரு அடக்கத்தனத்தையே அவங்க நடிப்புல காட்டியிருக்காங்க. வில்லனிசத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா பிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாவே அவங்களுடைய நடிப்பை 2 பேருமே பின்னி படம் எடுத்திருக்காங்க. நிச்சயமா இந்த படத்துல இவங்க 2 பேர்த்துடைய கேரக்டர் தான் படத்தையே தூக்கி வைக்கிது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக வித்யு ஜமால் துப்பாக்கி எவன் கையில இருந்தா வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்றது இந்த படத்துக்கு சரி, துப்பாக்கியும் சரி, இந்த படத்துக்கு சரி மாஸ் அப்படின்னாக்கா அது வித்யு ஜமால் அப்படின்றதோ அவருடைய நடிப்பு தான் இந்த 2 படங்களையும் தூக்கி இருக்கு அப்படின்றது உண்மையிலே வெளிப்படையா சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தை நீண்ட நாளுக்கு பிறகு AR முருகதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல கமர்ஷியல் ஹிட்டாவும் இந்த படம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. படத்தோட இசை பாத்தீங்கன்னாக்கா பாடல் காட்சி சில இடங்களை சலிப்பா கொடுக்கதான் செய்யுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாம் மற்ற காட்சிகளோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள்ல அனிருத் ரொம்ப பின்னி பெடல் எடுத்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல எல்லாமே இது பண்ண சில இடங்கள் ஹாரிஸ் ஜெயராஜுடைய ரிசம்பிள்ஸும் மியூசிக்ஸ்ல வரதா செய்யுது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கையும் சில இடங்கள்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நமக்கு உணர முடியுது. அப்படின்னாலும் படம் முழுக்கவே
அனிருத்துடைய மியூசிக் வந்துட்டு ரொம்ப கை கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். படத்தோட பிளஸ் எடுத்துக்கிட்டாக்கா சிவகார்த்தியன் அவர்களுடைய நடிப்பு வந்துட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டு போயிடுச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ருக்மணி வசந்த் அவர்களுடைய சில காட்சிகள் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு சிவகார்த்தியனோட இவர்கள் பேசிக்கொள்கிற அந்த காட்சிகள் வந்துட்டு உண்மையிலேயே பிரமாதமா இருக்குது. பிஜு மேனனுடைய ஆக்டிங் வந்துட்டு உண்மையிலேயே செம்ம வெயிட் அண்ட் கெத்தா தான் இருக்குது. தன்னுடைய மகனை பறிகொடுத்த போதும் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எக்காலத்திலையும் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்ற மிக உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்லையும் தன்னுடைய மகனை கொல்றவனை கொல்லக்கூடிய அந்த காட்சியிலையும் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனே பாத்தீங்கன்னா அழுத்தமான நடிப்பு வந்து கொடுத்திருக்கிறாரு. அடுத்து சொல்லவே வேணாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷபீர் அண்ட் வித்யூ ஜமால் இவங்க ரெண்டு பேருமே பின்னி பெறலத்தை இந்த படத்துக்கு பேக் போனே அவங்கதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா படத்துக்கு வந்து கேமரா வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவ ஒளிப்பதிவு ஒவ்வொன்றுமே அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே அந்த ஃப்ரேமுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு அழகாவே காட்சிப்படுத்தி இருக்கிறார் கேமராமேன் தன்னுடைய கைவண்ணத்துல. மைனஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல லாஜிக்ஸ் பார்க்க வேண்டாம், அது கமர்ஷியல் படங்கள் ஆக்ஷன்ஸ் லாஜிக் பார்க்கனால அது மாதிரியான சில லாஜிக் பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது. அதே போல செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன வந்துட்டு நெருடர்கள், அதாவது சின்ன தொய்வையும் கொடுக்கதான் செய்யுது. அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் வந்துட்டு அதுவும் கொஞ்ச நேரத்துல அந்த தொய்வை வந்துட்டு இது பண்ணி பரபரப்பான சூழலுக்கு வந்துட்டு மாறுது. எப்பவுமே முருகதாஸ் படத்துல ஒரு ட்ரேட்மார்க் ட்விஸ்ட் இருக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்க இந்த படத்துல வந்துட்டு அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்ற நம்மளாலேயே வந்துட்டு யூகிக்க முடிகிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த சிண்டிகேட் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வந்துட்டு இன்னும் எதை விரிவுபடுத்தி இருந்தா கூட ஓரளவு வந்துட்டு இதா இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சிண்டிகேட் மெம்பர்ஸ் முதல்ல ஒரு பெண் வராங்க, அந்த பெண் வந்துட்டு எதுக்கு வராங்க, சும்மா வந்துட்டு உக்காந்துட்டு போற அந்த காட்சிகளை பண்ண அந்த சிண்டிகேட்டுடைய செயல்பாடுகளையும் அந்த சிண்டிகேட் தமிழ்நாட்டுல வந்துட்டு எப்படி இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை வந்துட்டு உருவாக்க முயற்சி பண்றாங்க அப்படின்றது கொஞ்சம் இன்னும் டீடைலிங் பண்ணியிருந்தாங்கனாக்கா படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ்ஸாவே இருந்திருக்கும். அந்த இடத்துலதான் ஏஆர் முருகதாஸ் தன்னுடைய ஸ்பார்க் மெத்தட வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல ஏஆர் முருகதாஸ் மதராசிய காதல், எமோஷன், ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு மிக்ஸ்டு பேகா கொடுக்க முயற்சி பண்ணிருக்கிறாரு. கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு கவனம் சேர்த்து டைட்டன் பண்ணியிருந்தாலே உண்மையில இந்த படம் வந்துட்டு இன்னும் நல்ல ஹிட் ஆயிருக்கு. இப்ப இருக்க ஹிட்டோட இன்னும் நல்ல ஹிட் ஆயிருக்கும் தான் சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒன் டைம் வாட்ச் பண்ற அளவுக்கு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். என்னுடைய பார்வையில இந்த படம் வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. பாடல் காட்சிகளும் ஒரு சில ரொமான்ஸ் காட்சிகள் மட்டும்தான் ஒரு சில சலிப்பை வந்து கொடுத்தாலுமே உண்மையிலே படம் வந்துட்டு உண்மையிலே பக்காவா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். என்னோட மதிப்புல இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 3.1 ஸ்டார் வந்து கண்டிப்பா கொடுப்பேன். மீண்டும் இன்னொரு திரைப்படம் குறித்து பேசுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.